கடந்த 2 வருடங்களாக நிலுவையில் உள்ள நெல்லிக்குப்பம் தொடர்பான நிலம் பிரச்சனையில் இன்னும் 2 நாட்களில் தீர்ப்பு வெளியாகும் என சென்னை உயர்நீதிமன்றம் பதிலளித்துள்ளது. இந்நிலையில் வக்கீல் நிரஞ்சன் மரணம் தொடர்பான அதன் பின்னணியில் உள்ள மர்மங்களையும் தெளிவான விளக்கத்துடன் 2 நாட்களில் உயர்நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யுமாறு நீதிபதிகள் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளனர். மாமே பாத்தியா, இப்படியே கேஸை தள்ளி போட்டு இப்போ தீர்ப்பு வருதான். பாவண்டா அந்த ஜனங்க. சரி பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு அப்படின்ட்டு. சீக்கிரம் வாங்கடா, இல்லை கல்யாணமே முடிஞ்சிடும். 2 நிமிஷத்தில் வந்துடும் டியூட். இவையா இவ்வளோ லேட் பண்ணுறான்? தூங்கு மூஞ்சி மாமு, அப்படிதான் இருப்பேன். ஃபாரின்லேருந்து வரான்ல, அதான் இவ்வளோ மவுசு. அப்புறம் என்ன, நம்ம என்ன செவ்வாய்கிரகத்தில் இருந்தால் வரோம்? போதும்டா, இந்த வெட்லாண்டில் போய் கொத்தடிமையாக வேலை பார்த்ததெல்லாம். நான் நம்ம ஊர்லேயே விவசாயம் பார்க்கலான்னு இருக்கேன். இருக்கிறதே உருவிட்டு அனுப்பிடுவாங்க போல. காசு நல்லா வருதுன்னு நினைக்கிறோம், அது சம்பாதிக்க உடம்புல உசுறு வேணும்ல. நிரஞ்சன் பற்றி ஏதாச்சும் ஒன்று தகவல் கிடச்சிச்சா? எங்கடா, ஒன்றுமே கிடைக்கலடா. டேய், நம்மளை யாரோ வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கடா. அவங்கள தானே சொன்னேன். அவங்களே தான். பாத்ரூம் போயிட்டுருக்காங்க, நீ வேற. டேய், வரதுக்கு என்ன இவ்வளோ நேரமாடா? சர்ரா மச்சான், வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. டேய், என்னடா நம்மளை பார்த்து வராங்க? டேய், என்னடா கையில கல் வச்சிருக்காங்க? என்னடா வந்தோடனே 7:30 வருது. நீ எதோ ஆலோசிச்சு பிளான் பண்றியா? ஆமா, இவனுங்களாம் மாமா மச்சானுங்க, வேற வேலை இல்லை பாரு. என்னடா கல்ல ஊட்டி இருக்காங்க? இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு. ரெடி ஜூட் மச்சான், ஓடிடுங்க. அட பாவி. யாரா நீங்க? ஏன்டா எங்களை இப்படி பண்றீங்க? பணம் ஏதாச்சும் வேணா கூட தந்துடும்டா. யாரா நீங்க? எங்களை யாருன்னு கூட தெரியாது. எங்களை ஏன்டா இங்க கூட்டு வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு? ஏதாச்சும் வாய் திறந்து பேசுங்கடா. டேய் டேய் டேய், இவன் நம்ம நிரஞ்சன்டா. என்னடா சொல்ற? ஆமாண்டா, நம்ம நிரஞ்சன் தான்டா. இதுக்கு தான் கூட்டி வந்தாங்களா இவங்க? டேய், எங்கடா ஆளை காணோம்? இங்க தானே நின்று இருந்தாங்க. சரி விட்றா, நல்லா விட்றா. ஏய் மச்சான், எப்படா இருக்க? டேய், இங்க என்னடா பண்ற? நம்ம ஊருக்கு எப்படா வந்த? வாடா வாடா வாடா. நாளைக்கு காலையில் எங்கள் வீட்டுக்கு வாங்க. அம்மா அப்பாலாம் வந்துட்டாங்களா? அன்னைக்கு வந்து பார்த்தேன், ஒன்றும் தெரிலன்னு சொல்லிட்டாங்க. நீ பேசுறது என்னடா எக்கோ அடிக்குது? டேய் சும்மாறா. டேய், ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க? ஏதோ பேய் மாதிரி நிற்கிற. வீட்டுக்கு வாங்கன்னா வாங்க. டேய் வரேன்டா, என்ன ஏது? ஓகே ஓகே, கோவப்படாத. டேய், என்னடா இது? ஒன்றுமே புரியல. சரி மச்சான், நாளைக்கு காலைல. என்னடா ஆளை காணோம்? இங்கே இருந்தா எங்கடா ஆளை காணா? ஆமாண்டா, இங்கே வந்தது வந்து எதுவுமே சரியில்லைடா. சரி விடுவா, நாளைக்கு என்னன்னு போய் பார்த்துக்கலாம்.
திடீர்னு மறைஞ்சிட்டான். ஒருவேளை மேஜிக் கிஜிக் கற்றுப்பானோ? ஏன்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. லட்சுமி டீ கொண்டு வாப்பா. இந்தா வரேங்க. இந்தாங்க. இந்த வீடு தானா? அம்மா, யாருன்னு போய் பாருப்பா. தம்பி, நீங்க நிரஞ்சன் ஃப்ரெண்டு தானே? ஆமாம்மா. வாங்க உள்ள வாங்கப்பா. எங்க நம்ம நிரஞ்சன் ஃப்ரெண்டு வந்திருக்காங்கங்க. வாங்கப்பா வாங்க உட்காருங்க. ஃபாரின்லேருந்து எப்பப்பா வந்தீங்க? 2 நாள் இருக்கும்பா. லட்சுமி தம்பிகளுக்கும் டீ கொண்டு வாப்பா. சரிங்க. நீங்கள் எப்பப்பா இந்த ஊருக்கு வந்தீங்க? நேற்று தான்ப்பா வந்தோம். ஓகேப்பா ஓகேப்பா. இருங்கப்பா, சின்ன வேலையா அவர் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. சரிப்பா. லட்சுமி அந்த வண்டி சாவியை கொடு. அந்த ஆணி மேலே மாட்டிருக்கேங்க. அப்படியே தாண்டா இருக்கு. ஆள் இல்லைனா அப்படி தாண்டா இருக்கும். நம்மள வர சொல்லிட்டு அவன் எங்கடா போனா? அவனுக்கு ஃபோன் போடு. ஆமாம்ல, பழைய நம்பர் என்கிட்ட ஒன்று இருக்கு. ஃபோன் போட்டு பார்த்தேன், ஒன்றும் போல. இப்போ போட்டு பார்ப்போம். என்னடா இங்கே கேட்குது? என்னடா ஆச்சு? இங்க பாருடா. டேய், அப்போ நம்ம நேற்று பார்த்தது தம்பி, தம்பி, டீ எடுத்துக்கோங்கப்பா. அம்மா, நிரஞ்சனுக்கு என்னாச்சு? அம்மா அழாதீங்கம்மா. அம்மா அழாதீங்கம்மா. என்னம்மா ஆச்சு சொல்லுங்க. அம்மா தயவு செய்து என்னாச்சு சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா, எங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியலம்மா. 1 வருஷம் இருக்கும்ப்பா. அன்னைக்கு காலையில் போயிட்டு வரேம்மான்னு சொல்லிட்டு போனேன் தான்ப்பா. இன்னும் வரலப்பா.
அண்ணே 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 காப்பாத்துக்கண்ணே ப்ளீஸ் அண்ணே 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 காப்பாத்துக்கண்ணே அண்ணே அண்ணே ப்ளீஸ் அண்ணே 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 காப்பாத்துக்கண்ணே அண்ணே அண்ணே இவங்க எல்லாம் சேர்ந்து என்னை கொல்ல வர்றாங்கண்ணே காப்பாத்துக்கண்ணே அண்ணே அண்ணே காப்பாத்துக்கண்ணே அண்ணே காப்பாத்துக்கண்ணே இல்லைடா ஒரு தம்மா போட்டு வர்றேன். அண்ணே 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 சுற்றுல என்னை கொண்டுருவாங்கண்ணே என் குடும்பம் பூரா அனாதை இருக்கணும்ண்ணே எப்படியாவது என்னை காப்பாத்துக்கண்ணே அண்ணே காப்பாத்துக்கண்ணே ஏதாச்சும் தம்ம போச்சேடா. அம்மா நிறுத்துங்கடா. ஏன்டா அவனை துரத்துறீங்க? அவன்கிட்ட எங்களுக்கு சேர வேண்டிய பத்திரம் ஒன்று இருக்கு, அதனால தான் அவனை துரத்துறோம். அண்ணே அண்ணே அவங்க போய் சொல்றாங்கண்ணே அண்ணே அண்ணே நாங்கள் அது காலங்காலமாக வந்துட்டு இருக்க குப்பை நிலம்ண்ணே. இதை பாரு, கடைசியா கேட்குறோம் அவன்கிட்ட. தருவியா மாட்டியா? அண்ணே என்னண்ணே என்ன ஒன்னே இங்க பாரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. உன்ன மாதிரி நான் இன்னும் நிறைய பேரை பார்க்க வேண்டியிருக்கு. அண்ணே எங்களுக்குன்னு இருக்குது ஒரே ஒரு குப்பை நிலம் தானே, அதுவும் இல்லைன்னா நாங்கள் ரோட்டில் தானே படுக்கணும். போய் படு. எத்தனை பேர் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட்லேயே படுக்கலாம். அங்கே போய் படுத்துக்கோ. நைட் நல்லா குளு குளுன்னு. இவன்கிட்ட என்ன கண்ணா இவ்வளோ நேரம் பேசிக்கிட்ட? சொல்லு, தருவியா மாட்டியா? அண்ணே அண்ணே வேணாண்ணே என்னை விட்டுருங்கண்ணே. அண்ணே வேணாண்ணே என்னை விட்டுருங்கண்ணே. தருவியா வேணாண்ணே என்னை மாட்டியா? விட்டுருங்கண்ணே. என் குடும்பம் அனாதையா இந்தா கருணா. அண்ணே வேணாண்ணே. அண்ணே தருவியா வேணாண்ணே என்னை விட்டுருங்கண்ணே. மாட்டியா? தயவு செய்து என்னை விட்டுருங்கண்ணே. அண்ணே அண்ணே வேணாண்ணே என்னை விட்டுருங்கண்ணே. அண்ணே தரமாட்டேனே. அண்ணே தரமாட்டேனே. தர மாட்டியா? அண்ணே பயமா இருக்குண்ணே என்னை விட்டுருங்கண்ணே. என் வீட்டில் எல்லாம் தேடுவாங்கண்ணே. அண்ணே இல்லைண்ணே தர மாட்டல. எப்படி இந்த பொய்யான பத்திரத்தை வச்சு அம்மாந்தண்டி நிலத்தை சுருட்ட முடியும்? பொய்மையே வெல்லும். அது வாய்மை வெல்லும் தானே சொல்லுவாங்க. கண்ணா அது வாய்மை வெல்லும் தானே. மூடிட்டு ஆகிற வேலையை மட்டும் பாரு. இந்தாடா. இதோட 10வது கத்தி டே என்னடா பண்ற? போட்டோம்ல, அதான் தூக்கி போட போறேன். ஒரு பொருளை செய்ய எவ்வளோ காசு ஆகும் தெரியுங்களா? தெரியும். அந்த பற்றக்காரனுக்கு எவ்வளோ பாக்கி தரணும்? 5000 தரணும். அப்போ கழுவிட்டு மூடிட்டு உள்ள வை. சரி. அதான் நான் பார்த்தேன், பொருள் ஒவ்வொன்றும் எப்படா காணா போகுது அப்படின்னு. எருமை எருமை எருமை. இவனை கொத்தி தொங்க போடு. இவனுக்கு சப்பட்டை எவ்வளோ வரக்கூடாது. அந்த பயத்தை இங்கிருந்து விதைக்கணும். தம்பி தூங்கலையாப்பா? மணி 1 மணி ஆச்சுப்பா. இல்லைப்பா, இது ரொம்ப முக்கியமான கேஸ். அந்த குப்பத்து ஜனங்கள்லாம் என்ன நம்பி தான்ப்பா இருக்காங்க. அதுக்கு நான் சின்சியராக வேலை பார்த்து தான்ப்பா ஆகணும். நல்லா இருக்குடா உன் சின்சியரு. டீயை குடிச்சிட்டு வேலையை பாருப்பா. சரி முடிச்சுட்டு வந்து சீக்கிரமாக தூங்குப்பா. சரிம்மா. சரி அவன் வருவான் வாப்பா. 12th எக்ஸாம் எழுதுறவங்க கூட இவ்வளோ நேரம் முடிச்சுட்டு இருக்க மாட்டான். டேய் சொல்கிறா. கருணா, என்ன? யாரோ வக்கீலா நம்ம கேஸ் எடுத்து நடத்திட்டு இருக்கானா? அந்த குப்பை ஜனங்க பூரா அவங்க பக்கம் தானே. இந்த எத்தனை பேர் தாண்டா இந்த நிலத்துக்காண்டி பலி கொடுக்கறது? கையாடுறா. ஏதோ இன்டெலிஜென்ட்டான். எது இன்டெலிஜென்ட்டா? அது இன்டெலிஜென்ட் இல்லை, இன்டெலிஜென்ட். அப்படின்னா தெரியல. உனக்கு தெரில. உங்களுக்கு தெரியல. எவனுக்கு தெரியும்? படிச்சிருந்தா தானே தெரியும். அடுத்த தடவை ஆள் எடுக்கிறப்ப படிச்சனா பார்த்து எடு. அட மடப்பையன் மருவனுங்களா,
இதை நீ நேத்தே சொல்லியிருந்தேன்னா அவனை போகிறதுக்கு போல இந்த வக்கீலை போட்டிருக்கலாமே. மன்னிச்சிருக்காருண்ணா, மறந்துட்டேன். திங்க மறக்குமா? மறக்கவே மாட்டோம். பேலை மறக்குமா? அதுவும் மறக்க மாட்டோம். எதுக்கும் ஒரு வாட்டி நேரில் போய் பாரு, நம்ம பக்கம் வரானான்னு பார்ப்போம். அதான் நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். டேய், தண்ணி கஞ்சிச்சான்னு போய் பாரு. நீ எதுக்கு அவனை போய் பார்த்துக்கிட்டு? எங்களை சொன்னால் நாங்கள் போய் பார்க்க மாட்டோமா? இங்கே வாடா வாடா வா. மூடிட்டு சொன்னது மட்டும் செய்யுங்க. போய் தண்ணி கஞ்சான்னு போய் பாருப்பா. இந்த குப்பத்தை ஜனங்களுக்கு புதுசாக ஒரு தைரியம் வந்துருச்சுல்ல. என் பேரனை அநியாயமாக கொண்டு விட்டாங்களே, நாசமா போகும். எந்த வம்புக்கும் போக மாட்டானே என் பேரன். நேரத்துக்காக என் பேரனை உயிரை எடுத்துட்டாங்களே. எங்கே இருக்க? ஆஃபீஸ் முடிச்சுட்டு இப்போ தானே வீட்டுக்கு வந்தேன். அங்கேயே இரு, வரேன். வாடா, மீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஏதோ அவசரமாக கூப்பிட்டுருந்தேன். ஃபைல் டைப் பண்ணிட்டு இருந்தேன். சிகோபி, நம்ம ஜனங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் பத்திரம் எல்லாத்தையும் வாங்கிரு. அந்த நிலத்துக்கு உட்பட்ட எல்லா வீடுகளையும் வாங்கிரு. இதுக்கப்புறம் ஒருத்தன் உசுறு கூட நிலத்துலேருந்து போகக்கூடாது. சர்ரா, எல்லாம் வாங்கிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன். டேய், என்னடா பார்க்குற? சூதானமா? சர்ரா. நல்ல டெவலப்பான ஏரியாவாக இருக்கும் போலயே. பேசாமல் குப்பை நிலம் மேலே கேச போகிறதுக்கு பதிலாக இங்கே போட்டிருக்கான் போலயே. லம்பா அடிக்கலாம் போல. இதான் வாசலா? தம்பி, வணக்கம் வணக்கம் வணக்கம். தம்பி, ஒரு நிமிஷம். பெருமாளே, இந்த தம்பியாச்சும் நிம்மதியாக வாழ விடு. தம்பி, நான் தான் கறனேன். அந்த குப்பத்தினால எல்லாம் என்னோட தான். என்ன சொல்கிறீங்க? ஓ, நீ தானே அது? உன்னோட கிரிமினல் ரெக்கார்டு தாண்டா இவ்வளோ நேரம் பார்த்துட்ருக்கேன். இப்படி அப்பாவி ஜனங்களை அடித்து புடுங்கி திங்கிறியே, உனக்கு கேவலமா இல்லை? கேவலமாகவே இல்லை. நம்ம வாழணும்னா எவ்வளோ பேர் வேணாலும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம், தப்பே இல்லை. ஆமாம், உனக்கு யாரு கர்ணன்னு பேர் வச்சது? எங்கள் ஆத்தாட்ட கேட்டு சொல்லவா? சரி, எவ்வளோ வேணும் உனக்கு? என்ன பேரம் பேசுறியா? ஆமாம். நீ இது வரைக்கும் செஞ்ச தப்புக்கெல்லாம் உன்னை கோர்ட்டில் முண்டமாக நிறுத்தி தூக்கில் போடுற வரைக்கும் விட மாட்டேன்.
வசனெல்லாம் நல்லா தான் இருக்கு. நீ தான் எழுதுன போல. என்னை எதிர்த்து ஒருத்தன் கூட வரமாட்டான் தெரியுமா உனக்கு? என்ன நம்ம பசங்க கொஞ்சம் கோவக்காரனுங்க. உடம்புல இருக்கிற எல்லாத்தையும் ஒன்று விடாமல் உருவிடுவானுங்க. முடிஞ்சா புட்டுங்க சொல்கிறா பார்க்கலாம். இப்படி கோலை மாதிரி டீல் பேசிட்டு. தம்பி நான் மறுபடியும் வெளியே போ. நான் சொல்கிறது கொஞ்சம் வெளியே போடா. ஆண்டவா, இந்த பாலகனை எப்படியாச்சும் நீ காப்பாத்து. அப்போ நான் வர்றேன் தம்பி. சிப்பா நல்லா முறைக்கிறான் பாரு நம்பியார் மாதிரி. டேய் நீ சொன்ன மாதிரி குப்பம் ஏரியாவில் இருக்க எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் வாங்கிட்டேன். இப்போ எங்கே இருக்க? இங்கே சவுத் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கேன்டா. அங்கேயே வரேன். சேஃபாக தானே இருக்க? நான் சேஃபாக தான்டா இருக்கேன். ஸ்பாட்டுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணுறா. ஓகே. ஏண்டா வந்தவன் வீட்டுக்கு வராமல் இங்கே என்னடா நிற்கிற? ஏண்டா இப்படி சோகமாக நிற்கிற? என்னத்த சொல்ல, சம்பாதிக்கிற காசு குடும்ப செலவு, வட்டி, மருந்து, மாத்திரைக்கே போயிடுது. அப்பாவுக்கு வேற வயசாயிருச்சு. 2 தங்கச்சிக்கு வேற சாப்பாடு கூட வழி இல்லாமல் நிற்கிறேன்டா. என்ன பண்ணுறதுனே தெரிலடா. நான் என்ன பண்ணுறதுனே தெரிலடா. ரொம்ப பயமாக இருக்குடா. கலாய்க்கிறைய மட்டும் ஃப்ரெண்டு இல்லை, கஷ்டப்படும் போது காசு கொடுத்து உதறோன்னு ஃப்ரெண்டு தான். இந்தா இதை வச்சுக்க. ரொம்ப நன்றிடா. டே அப்பா, டே சாமி, ரொம்ப ஓவரா இருக்குடா அதெல்லாம். போய் குடும்பத்தை பாரு. ஏதாச்சும் வேணும்னா தைரியமாக கேளு, சரியா? அம்மா ஃபோனை வித்துட்டியா? ஒருவேளை சாப்பாடு கூட வழி இல்லை. அதை வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன்? நீ வாங்கி கொடுத்த வண்டி மட்டும்தான்டா என்கிட்ட இருக்கு. நாளைக்கு காலைல வா, ஒரு ஃபோன் தரேன், வாங்கிக்க. சும்மா அழுதுட்டு போய் ஆகிற வேலையை பாடுறா, போட. ஏய், அவனுக்கு போன போடுறேன். வக்கீல் தம்பி வணக்கம். அன்னைக்கு உன் வீட்டுக்கு படியேறி வந்து உன்கிட்ட டீல் பேசுனா பெரிய இவன் மாதிரி துள்ற பெரிய ஹீரோவாடா நீ. இவனே ஒரு ஃப்ராடு, இவன் என்ன பெருசாக மயிரை பிடிக்கிற போகிறான் அப்படின்னு நீ கணக்கு போட்டது எல்லாம் கரெக்டு தான். ஆனால் அதை என்கிட்ட போட்டது தான் தப்பு. உன்னை நம்பித்தான் இந்த ஜனங்கள்லாம் இருக்காங்களாமே.
அதான் பசங்க கிட்ட அடுத்த விக்கெட்டை யாரை போடலான்னு கேட்கறதுக்குள்ள வலிய ஒரு ஆடு வந்து சிக்கிக்கிச்சு. அதான் இவனை ரசிச்சு ருசிச்சு போடலான்னு முடிவு எடுத்திருக்கேன். இப்போ நீ என்ன பண்ணுங்க போற? ஏய் 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 இங்க பார், மறுபடியும் தப்பு பண்ற. அப்படிதான்டா பண்ணுவேன். உன்னால என்னடா கட் பண்ணிட்டா? பயபல கடுப்புல இருப்பேன் போல. அதான் சொல்கிறா. ஹலோ கோபி, அன்னைக்கு 30 ஏரியா பக்கம் 2 கான்ஸ்டபிளை போட சொன்னேன், என்னடா ஆச்சு? நீ சொன்ன மாதிரியே அடுத்த நாளே 2 பேரை போட்டேன்டா. அந்த ஏரியாவிலேருந்து யாரும் வெளியே போனாலும் உன்ட்ட சொல்லியிருக்கேன்டா. ஏன்டா என்னடா ஆச்சு? நீ சேஃபாக தானே இருக்க? நான் சேஃபாக தான்டா இருக்கேன். என்னடா ஆச்சு? எடு சொல்கிறா. எங்கடா இருக்க? நம்ம ஏரியாவில் தான். இன்னைக்கு காலையிலேருந்து நம்ம ஏரியா விட்டு ஏதாச்சும் வெளியே போனாங்களா? இல்லைடா, யாரும் போகல. ஆனால் காலையில் பாலு அவங்க அம்மா ஆஸ்பத்திரியிலேருந்து கூப்பிட்டு வரதா சொன்னாங்க. இதை ஏன்டா காலையே சொல்ல? ஏன்டா என்னடாச்சு? வை. ஏய் இந்தா மறுபடியும் அவனுக்கு போனை போடு. இந்த கர்ணா, மரண ஓலத்தை கேட்குறியா? இங்கே பாரு, நான் சொல்கிறேன் கேளு. அவங்கள எதுவும் பண்ணாத. நீ சொல்ற நான் எதுக்கிட்ட கேட்கணும்? உனக்கு நான் taking shots at the enemy. I'm gonna make it to the top, leave a legacy. If I got something to say, you better let me speak. Turn it up a new degree, bitch, you ain't seen anything. I pop off with the new rock, electronic, blow the sonic roof up. I'm too honest when I take a few shots. They're too toxic, need to take the noose off. You cannot save me, 'cause I don't need saving. It's everything I've been chasing, all here for the taking. Don't wanna test your luck with me, I think I've had enough disease. I'm sick of all the bad thoughts, people who are half-nots. You were not as tough as சரி போட்டு ஏன் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நில்லு 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 நில்லு. உன்னை கொன்னு கொடலாம் விடுவாம வர மாட்டேன்டா. அப்படியா? சரி வா. என்னடா தூங்கிட்டு இருக்காரு? இன்னைக்கு தீர்ப்புடா. அவன் அங்க உண்மையான பத்திரத்தை ரெடி பண்ணிட்டே இருக்கான். நீங்க என்னடா? நீ ஏன் லேட்டு? நேற்று கண்ணாப்புன்னு தின்ட்டேன், அதான் வயிற்றால போயிட்டே இருந்துச்சு. அதான் மெடிக்கல் போய் 2 பச்சை மாத்திரை சாப்பிட்டு வரேன். இப்போ நின்றுச்சா? இப்போ மறுபடியும் வர வைக்கிறேன் பாரு. என்னடா நீங்களும் சேர்ந்து சிரிச்சுட்டு இருக்கீங்க? இப்போ மறுபடியும் வர்ற மாதிரி இருக்குமே. ஆமா, போயிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். எப்பட்றா? எல்லாம் அப்படித்தான்.
அம்மா நான் கிளம்புறேம்மா. டேய் சாப்பிட்டு போடா. இல்லைம்மா நான் வந்து சாப்பிட்றேன். சாப்பிட்டு போக வேண்டியதானப்பா, அப்பதானப்பா தெம்பா வாதாட முடியும். போப்பா. இல்லைப்பா, அந்த தெம்பு அந்த ஜனங்களுக்கு வரேங்க தான்ப்பா இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டேன். முதல்ல நான் அவங்களும் ஸ்ட்ராங் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்ட்ராங் ஆகிக்கிறேன். ஓகே, முதல்ல என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இப்படியே ஏதாச்சும் ஒன்று சொல்லிகிட்டே இரு நீ. வாப்பா, வாமா. அப்பா நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. அம்மா நல்லா இருப்பா. சரி சரிப்பா. வரேன்ப்பா. சரிப்பா. அம்மா அந்த ஃபைல் எங்கம்மா? வண்டிக்கு பக்கத்தில் வச்சிருக்கேன் பாரு. ஓ இங்கே இருக்கா? ஏய் ச்சே, போகும்போது. டேய் இப்போதான் வீட்டை விட்டு கிளம்பியிருக்கான். நேரம் வரும்போ சொல்கிறேன், சரிச்சிருவோம். ஓ சே. ஓ சாய் நண்பா, சாய் நண்பா, சாய் நண்பா. உண்ணாங்களே, வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம். வாங்க வாங்க, நான் மெடிக்கல் கூட. தூக்கி போடுறான் அவனை.
பெரிய ஹரிச்சந்திரன் நாடா நீ? நியாயம் பேசுற நியாயம். உன்னெல்லாம் ஒரு ஆளா மதிச்சு உன்கிட்ட வந்து டீல் பேசுனா வாய் இருக்குன்னு ரொம்ப ஓவரா பேசுற நீ. அவ்வளோ பெரிய ஆளாடா? சூப்பர் அப்பு. இவனை கொன்னுட்டு அந்த பத்திரத்தை எரிச்சு. ஏச்சிகளா தைரியம் இருந்தா முன்னாடி வந்து செய்யுங்கடா. கோல மாதிரி பின்னாடி இருந்து துண்டை போட்டு தூக்கி துண்டை போட்டாடா தூக்குனீங்க? ஆமாங்கண்ணா, அவனை தூக்கையில் பொசுக்குன்னு பொருள் எடுத்து சொருவிட்டான்னா அதான் துண்டை போட்டு தூக்கணும். நீ எடுத்து சொருக்க வேண்டியதானே? உசுறு போயிரும்ல, அவன் வேற இன்டெலிஜென்ட்டு. உண்மையான கோலன் சுபிச்சிட்டீங்க போல. என் ஆத்தாக்கும் என் அப்பனுக்கும் குழந்தை இல்லையா, என்னைய தத்தெடுத்து வளர்த்தாங்களாம். அதனால தாராவாத்த மகாபிரபுக்காண்டி என் பேரு கர்ணேன்னு பேர் வச்சாங்களாம். இதெல்லாம் ஏன் கர்ணா இவன்ட்ட சொல்லிட்டு இருக்க? அன்னைக்கு கேட்டான் அதான். இவன் இன்னும் சாகலையாடா? ஏய், அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வாடா. பத்திரம்லாம் ஒரு கேடு. வேற ஆணி வேற வச்சிருக்கான். காதை அடைக்குதுடா.
மகாபாரதமே நடந்த மாதிரி இருக்குடா. சை! அவனை புதைச்சிரு. சரி கண்ணா. இவனை புதைச்சா வந்தாலும் வந்துடுவான், எரிச்சிரு. இவன் வண்டி இங்கே இருக்கு, என்ன பண்ணுறது? என் வீட்டில் போய் கொடுத்துறியா? பெட்ரோலை உருவிட்டு வண்டியை தூக்கி உள்ள வை. ஒன்றும் தேராது போலே. ஹலோ 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 சார், ஹலோ சார், ஹலோ சொல்லுங்க நீரன். ஹலோ ஹலோ சார், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல சார். சார் நிரஞ்சனை கொண்டுட்டாங்க சார். வாட்? என்ன சொல்றீங்க? எப்போ? இப்போதான் சார். சார் உங்களால் முடிஞ்சது ஏதாச்சும் பண்ணுங்க சார். சார் நான் அங்கே போனால் என்னையும் கொண்டுருவாங்க. உங்களால் முடிஞ்ச ஏதாச்சும் பண்ணுங்க சார். ஃபோனை வச்சுறேன் சார், ஃபோனை வச்சுறேன் சார். டேய் நிரஞ்சா, அவன் பக்கத்துல இருந்து என்னால எதுவுமே செய்ய முடியலடா. நிரஞ்சா, நிரஞ்சா. தகுந்த சாட்சியின்மை அடிப்படையிலும் நெல்லிக்குப்பத்தில் உள்ள பிரச்சனைகளை களைந்தும் உரிய ஆவணங்களை விரைவில் சமர்ப்பிக்குமாறு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. கோர்ட் இஸ் அட்ஜர்ன். சார், இப்போதைக்கு அந்த பத்திரத்தை பத்திரமா வச்சுக்கோங்க. நேரம் வரும்போது சொல்கிறேன். இப்போது இந்த கேஸை நீங்கள் எடுத்து நடத்துங்க. இது எனக்காக இல்லைன்னாலும் என்னை நம்பின அந்த அப்பாவி ஜனங்களுக்காக நீங்கள் செய்யணும். நீங்கள் செய்யணும், நீங்கள் செய்யணும். அதுக்கப்புறம் அந்த ஊரில் எங்களால் நிம்மதியாக வாழவே முடியல.
அவங்க எங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்தாங்க. இப்போ இந்த கேஸை இந்த ஊருக்கு மாற்றினதா கேள்விப்பட்டோம். அதுக்குள்ளே அந்த படுப்பாவி பையன் என்ன தான் செய்ய போகிறானோ, அந்த ஆண்டவனுக்கு தான்ப்பா வெளிச்சம். ஆனால் அம்மா நேற்று தான் அவனை பார்த்தோம். நிரஞ்சனோட சீனியர் லாயரும் இதே தான்ப்பா சொன்னார். என்னப்பா சொல்கிறீங்க? நாங்கள் இங்கே வந்ததுலேருந்து எங்கள் ஊருக்காங்களும் இதே தான்ப்பா சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் கண்ணுக்கு ஒரு நாள் கூட தெரிஞ்சதில்லை. ஏன்னா எங்கள் ஊர் ஜனங்களுக்காக போஸ்டிங் வர்றதுக்கு முன்னாடியே எங்கள் ஜனங்களுக்கு அவ்வளோ நல்லது பண்ணியிருக்கான். கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். ஏதாச்சும் ஒன்றா கூப்பிடுங்கம்மா, நாங்கள் வரோம். நாங்கள் வரோம்மா. சரிப்பா. இதான் மச்சான் நடந்துச்சு. சாரா மச்சான், காய்ச்ச அதனால என்னால் வர முடியலடா. என்னடா அப்படிங்கிறதுக்குள்ளே எல்லாமே தலைகளாக மாறிடுச்சு. எனக்கு நிரஞ்சனை நினச்சதாண்டா ரொம்ப கவலையாக இருக்குது. யாரா அவனுங்க? ஏன் அவங்கள போய் நீ கொல்ல போறியா? ரவுடி பசங்கடா அவங்க. என்ன இப்படி காத்தடிக்குது? மச்சான் பாத்துக்கடா. டேய் காத்தடிக்குது மச்சான். ரொம்ப காத்தடிக்குதுடா. டேய் மச்சான், டேய் பாத்துடா. டேய் என்னடா இது இப்படி இடி இடிக்குது? சரி நண்பா, டேய் மச்சான். நீங்கள் எல்லாரும் எனக்கு ஒரு உதவி செய்யணும். சொல்லு, என்னனாலும் சேரும். சொல்லு. தீர்ப்பு அன்னைக்கு நீங்கள் அவனை போய் பார்க்கணும். சொல்லு மச்சான், உனக்காக என்ன வேணா செய்கிற மச்சான். நான் நினச்சிருந்தா என் ஜனங்களை விட்டே அவனை ஓட விட்டுருக்கேன். ஆனால் அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நாங்கள் எப்படி? என்ன பயமாக இருக்கா? ஒரு மனுஷனுக்கு ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலை அப்போ தான் தெரியும் அவன் வீரனா கோலையா அப்படின்னு. நாங்கள் போகிறோம். நாங்களும் வரோம் மச்சான். நாங்களும் வரோம் மச்சான். போகிறோம். தைரியமாக போங்க, உங்களை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. நீ சொல்கிற பிளான்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் ஏன் நிற்கிற? உட்காரு. ஏன்டா வண்டியை நிப்பாட்டின? டேய், உனக்கு எதுவும் தெரியல? அங்க பாரா, அங்க யாரோ உட்காந்துருக்க மாதிரி தெரியல உனக்கு? எங்கடா? அங்க பாரா. யாரு நடி?
இவன் இந்த வக்கீல் தானடா? ஆமாண்டா, அவனே தான்டா. இவன் எப்படி மறுபடியும் உயிரோட வந்தான்? எங்க பசங்கள்லாம் யாரையும் காணோம்? அவங்க சரக்கு அடிக்க போயிருக்காங்க. ஓ சரி சரி சரி. ஏன் உனக்கு எது வேணுமா? அந்த பழக்கம்லாம் நம்மளுக்கு இல்லைப்பா. இங்கே பாரு, என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அந்த குப்பைனால எனக்கு வேணும். கோர்ட்டில் தீர்ப்பு எனக்கு சாதகமாக தான் வரணும். புரியுதா? நீ எதுக்கு கவலைப்படுற? முள்ளமாரித்தனம் முடிச்சோக்கித்தனம் பண்ணுறதுக்காக தானே நாங்கள்லாம் இருக்கோம். நீ எதையும் யோசிக்காத, எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்க. நீ ஜாலியாக இரு. பார்ப்போம், போயிட்டு வா. அடிச்சு தூக்கிட்டியா? தூக்கிட்டேன்டா. குடும்பம், குழந்தைங்க, பொண்டாட்டி, பிள்ளைங்க, மாமன், மச்சான், இந்த சொந்த பந்தத்தில் இருக்கிறவெல்லாம் ஒழுங்கா திருச்சி ஓடிருங்க. இதுக்கு மீறியும் அவன் பின்னாடி தான் சுத்துவேன் அப்படின்னு நினைச்சிங்க, ஒருத்தன் கூட உதவிட போக மாட்டீங்க. எங்கடா போனா? எங்கடா ஆளை காணா? ஆமா மச்சான். சரி போ போ போ. வண்டியில அப்படியே அந்த அட்வான்ஸை மட்டும் கொடுத்துட்டேன்னா வாழாட்டிக்கிட்டே போயிடுவேன். இதில் மட்டும் விவரமாயிரு. இந்த சந்தோஷம் சந்தோஷம். ஆற்ற வாழை எனக்கு விசுவாசமாக ஆட்டினாலே போதும். இல்லை ஆட்டுறதுக்கு வால் இருக்காது, உன் தலையும் இருக்காது. போயிட்டு வா. சரி கர்ணா, நான் வரேன். என்னடா முடிஞ்சா? என்னடா முழிக்கிறீங்க? ஏன் கர்ணா, ஊர்ல வேற இடமா இல்ல, அந்த நிலத்தையே ஏன் அடையணும் பாக்குற? என்னங்கடா, எவன்ட்டையாச்சும் காசை கீசை வாங்கிட்டீங்க? எவனும் என்ன போட சொல்லிட்டாங்களா? என்னங்கடா போதை தலைக்கேறி புத்தி மாறுது? இல்லை அப்படிலாம் இல்லை, சும்மா தான் கேட்குறோம். காரணம் இல்லாமல் நான் எதையும் செய்ய மாட்டேன். அந்த நிலத்துக்கு கீழே கிரானைட் மலை இருக்கு. இதே தான் சர்க்காரும் பண்ணிட்டு இருக்கு, காலி பண்ண சொல்லி. என்ன அவங்க கொஞ்சம் பக்குவமாக சொல்கிறாங்க, நம்ம பயங்கரமாக சொல்கிறோம். அவ்வளோதான். நான் என்ன லூஸ் அந்த நிலத்தை போய் மொக்கிறது? இப்போ புரியுதா? போங்க, போய் தின்னுட்டு தூங்குங்க. சரி கண்ணா. நாளைக்கு போடுறதுக்கு எவசிக்க போகிறானோ ஆண்டவா. பின்னாடி தானே வந்துகிட்டு இருக்காங்க, எதுக்கு ஃபோன் பண்ணுறான்? டேய் ஹலோ ஹலோ, டேய் கேக்குதா? சொல்கிறா. டேய் கூட தானே வந்துட்டே இருந்தேன், எதுக்குடா முன்னாடி போனேன்? டேய் இப்போ எந்த வழியாடா வரணும்? டேய் அதே வழியா? டேய் அதே வழியில் உள்ள வாங்கடா. சரிடா, அங்கேயே வெயிட் பண்ணுறா, நாங்கள் வந்துட்டே இருக்கோம், எங்கேயும் போயிடாத. டேய் 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 யாரா நீங்க? டேய் என்னடா? டேய் என்னடா ஆச்சு? டேய் அவனை ஏன்டா அடிக்கிறீங்க? டேய் 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 கூட்டி போறீங்க. ச்சே
பக்கத்துல 2 சம்பவம் நடந்துச்சு பாத்தியா? ஆமா ஆமாமா, வேற லெவல் பண்ணிட்டாங்க பசங்க. ம் கர்ணா, இன்னைக்கு தீர்ப்பு நம்ம கொஞ்சம் முன்னாடியே போயிட்டா நல்லா இருக்கும்ல? கர்ணா, கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்புவோம். எவனாச்சும் துள்ளானா செய்கிறதுக்கு சகுனம் சரியாக இருக்கும். ஐயய்யய்யய்யய்யய்ய, ஏன்டா இப்படி பொண்டாட்டிக்கு பிரசவ வலி வந்த மாதிரி துடிக்கிறீங்க? இங்கன்னு மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் ஆளை வச்சு அடி போட்டாச்சு. அந்த ஆண்டவனே அந்த இடத்துல வந்தாலும் ஆணியை கூட பிடுங்க முடியாது. இல்லை இருந்தாலும் அந்த வக்கீலை போட்டாச்சு, அந்த பத்திரத்தையும் எரிச்சாச்சு. சாட்சி இல்லாமல் கோர்ட்டில் கேஸ் நிற்காது. மிச்சம் எல்லாம் நம்ம வக்கீல் பார்த்துக்குவான். தின்னுட்டு கோர்ட்டுக்கு கிளம்புங்க. சபா, என்ன வெயில். போடா போய் சொல்கிறா. கர்ணா, என்ன பயலுக போகும்போது சரக்கு கேட்குறானுங்க. குடி, குடிச்சே செத்துப்போ. சரி 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 சரி, நல்லது. டேய் சைஸ், என்னடா ஆச்சு? டேய் நில்றா பதறாதடா. என்னடா ஆச்சு? பதறாம சொல்கிறேன், என்னடா ஆச்சு? யோகேஷ யோகேஷா, என்னதான்டா சொல்ற? யோகேஷ கடத்தி கொண்டு போறாங்கடா. ஏய் வாடா. ஏய் என்னடா நீ? ஏய் உட்கார்ற முத. அந்த ஏரியா தான். எங்கிட்டா? அங்கிட்டு தான். என்னடா சொல்ற? சரி வா. டேய் இங்கிட்டு தான் நம்மளும் போகணும். என்னடா விடுஞ்சா? 5 நிமிஷம் கர்ணா, நான் வந்துடுறேன். சை, மொடா குடிக்காரங்களா இருப்பாங்க போல. சை, மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கானதுடா. இவங்க நினைக்கிறேன்டா. டேய் நிரஞ்சன் சொன்னவங்க இவங்க தான்டா. கர்ணா, அங்கே பாரு. டேய் வாடா, என்ன கேட்போம்டா. யார் இவங்க? வரட்டும் வரட்டும். வாங்கண்ணே. யார் நீங்க? என்ன வேணும்? பண்றதையும் பண்ணிட்டு பாத்தியாடா? என்னையா என் மூஞ்ச பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அண்ணே, நாங்கள் நிரஞ்சனோட ஃப்ரெண்டுண்ணே. யாரோட ஃப்ரெண்டு? நிரஞ்சன், வக்கீல் நிரஞ்சன். டேய் இவன்ட்ட எதுக்குடா மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு? டே அதான் பேசிட்டு இருக்கான்ல, அதுக்குள்ள ஏன்டா அடிதடியில் இறங்கி? வா, வந்து ஓரமா நில்லு. இல்லைங்க, நான் ஓவரா துள்றான். நீங்க சொல்லுங்க கண்ணு. அதானே, இங்கே கூட்டுக்கு போகக்கூடாது. அந்த குப்பத்து நிலத்தை அவங்கக்கிட்டேயே கொடுத்துருங்க. அதெல்லாம் இருக்கட்டும். நாங்கள் இங்கே இருக்கிற விஷயத்த ஓன்ட்ட யார் சொன்னது? அது டேய், நீங்கள் ஏதாச்சும் இவங்க யாருன்னே தெரியாது. இவங்க மூஞ்சிகளே இப்போதான் பார்க்குறோம். இங்கே பாரு கண்ணு, எனக்கு நிறைய வேலை இருக்குது. இந்த நொண்ட பேச்சுக்களை என்னால் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. வேணா 5-10 தரேன், வாங்கிட்டு இந்த இடத்த காலி பண்ணிட்டு. இல்லைண்ணே, எங்களுக்கு என்ன நடந்தாலும் இந்த இடத்த விட்டு நாங்கள் போக மாட்டோம்ண்ணே. உங்களையும் இந்த இடத்த விட்டு போக விட மாட்டோம். அப்போ சரி கண்ணு, உங்கள் தலையெழுத்தை யாராலையும் மாற்ற முடியாது. ஏய், என்னடா வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அடித்து விளையாடுங்க. போங்க போங்க. இவங்க அடித்து நாங்கள் சாகிறத வந்திருக்காங்க. 2 பேருக்கு நாங்கள் 5 பேர்.
மனுஷனுக்கு ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலை அப்போ தான் தெரியும் அவன் வீரனா கோலையா அப்படின்னு. ஐயோ, அடிக்க சொன்ன அடி வாங்கிட்டு இருக்கேன். சை 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 சை. ஆண்டவா, இன்னும் நான் எத்தனை பேர் தான் போட்டு தள்ளுறதோ. முடிச்சு விட்ற. டேய், அங்க பாரு. இவன் அந்த நிறைஞ்சன் தானே? ஆமா, அந்த பையன் எங்கடா? எந்த பையன்? அதான்டா இந்த 420. எவன் எப்போ வெளியே போகிறான், எவனை எப்போ போடலாம் அப்படின்னு தகவல் கொடுத்துக்கிட்டு இருப்பானே, அவன் தான்டா. அவன் செத்துட்டான். செத்துட்டானா? விசாரித்த வரைக்கும் ஒன்றும் தெரில. ஆனால் என்ன, அந்த வக்கீல் தான் அவனை கொண்டுட்டதா அந்த குப்பத்து ஜனங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன லூசா? செத்தவன் எப்போ உயிரோட வருவான்? போய் ஆகிற வேலை போய் பாரு. ஓ, அறுத்து கீழிங்கடா அவனை. இதுக்கு மேலே இங்கே இருந்தா கொண்டு வாண்டா. வாங்கடா, ஓடிடுவோம். டேய் 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 டேய். இவங்கெல்லாம் இத்தனை நாளாக உனக்கு விசுவாசமாக வேலை பார்த்தாங்கன்னு நினச்சியா? மணி மேக்ஸ் மெனி திங்ஸ். எல்லாம் பணம். அன்னைக்கு என்னடா சொன்ன?
உன்னை எதிர்த்து ஒருத்தன் கூட வர மாட்டானா? இந்த வந்திருக்காங்க பார், என் நண்பர்கள், எனக்காக ரத்தம் செஞ்சுறவங்க. உன்னை மாதிரி காசுக்கு மாரடிக்கிற கூலி எச்சக்கலை நினைச்சியா? உனக்கு எங்க இதெல்லாம் தெரிய போகுது? பேசி முடிச்சிட்டியா? இப்போ நான் கொஞ்சம் பேசிக்கலாமா? நீ ஆவியாரு இல்லை ஜூவியாரு எவ்வளோ வேணா இரு. இப்போ என்ன கொல்ல போறியா? தைரியம் இருந்தா ஒத்தைக்கு ஒத்த சைட பார்க்கலாம். டேய் மச்சான், வாடா அவனை முடி வாடா. அவன் என் கையால சாக வேண்டியது. நான் பார்த்துக்கிறேன், நீங்க ரெஸ்ட் எடுத்து நான் பார்த்துக்கிறேன். டேய் டேய், என்னடா சொல்றா? டேய் நம்ம ஏகேஷ்க்கு என்னாச்சுன்னு தெரியலடா. ஆமாண்டா, உனக்கு என்னாச்சுன்னு தெரியலடா.
சனிய தொலைஞ்சான். எங்க போனா? இங்கதானே விழுந்தான். பலிக்குதா அதே மாதிரி தான் அவங்களுக்கு வச்சிருக்கோம். நிறுத்து. நீ என்ன கொன்னாலும் சரி, நான் இந்த இடத்த விட்டு போலனாலும் சரி, அந்த குப்பை தின்னாலும் என்னோடது தாண்டா. உன்கிட்ட இருக்கிற சாட்சி பத்திரத்தை அன்னைக்கே எரிச்சிட்டானே. நீ இப்போ ஒன்னும் இல்லாத முண்டாண்டா. நீ இப்போ ஒரு மண்ணும் புடுங்க முடியாதுடா. அப்படியா? அப்படி தாண்டா. நான் என்ன உன்ன மாதிரி படிக்காத தற்கொலை நினைச்சியா? வாங்க நிரஞ்சன், வந்து உட்காருங்க வாங்க. சார் கால் பண்ணும்போது சொன்னேன்ல சார். ஆமாப்பா, அந்த லேண்டு கேஸ் தானே சார்? இந்த ஃபைலில் குப்பத்து மக்களோட டாக்குமெண்ட் அண்ட் ஒரிஜினல் பத்திரம்லாம் இருக்குது சார். இதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க சார். என்னை சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. எப்போ என்ன நடக்கும்னு எனக்கே தெரில. இப்போதைக்கு இது உங்கள்கிட்ட இருக்கிறது தான் பத்திரம்னு எனக்கு தோணுது. இந்த மேஜிஸ்ட்ரேட்டை சப்மிட் பண்ணுற நேரம் வரும்போது நானே வந்து வாங்கிக்கிறேன் சார். அதனால தான் இவ்வளோ தூரம் உங்களை தேடி வந்திருக்கேன் சார். அது மட்டும் இல்லாமல் நான் வந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரிய வேணாம் சார். ஓகே, கமான் நிரஞ்சன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இந்நேரம் கோர்ட்டில் ஒரிஜினல் டாக்குமெண்ட் போய் சேர்ந்துருக்கும். நீ ஆளை வச்சு செட் பண்ணியே ஒரு அல்லக்கை அவனையும் பட்டு போன மரண்டா நீ. இப்போ உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. வக்கீல், என்ன கொன்னுடு. நான் செஞ்ச பாவம் என்னோடையே போட்டும்.
ஓ சுயநலத்துக்காண்டி என்னைக்கு நீ அந்த ஜனங்களை கொல்லணும்னு முடிவெடுத்தியோ அன்னைக்கு நீ செத்துட்டடா. தப்பு செஞ்சா எவனும் தட்டி கேட்க மாட்டாங்கிற தைரியம் தான்டா அடுத்தவன் அடுத்தடுத்து தப்பு செய்ய தூண்டுது. அது இனிமேல் நடக்காது. அது என்ன, இல்லாதவன்ட்டே போய் பிடுங்குற, ஏன் இருக்கவன்ட்ட போய் பிடுங்க வேண்டியதானே? அவன்கிட்ட பிடுங்க முடியாது, அவன் புத்திசாலி, பழச்சுக்குவான். ஆளுக்கு மேல கத்திய மட்டும்தான் வீசினேன், ஆனா அடி விழுந்திருக்காது. ஏன்னா நீ கொடுக்குற சாவி தாண்டா அவங்கள ஆட்டிட்டு இருக்கு. ஒன்ன ஒடுக்குனாலே போதும், அவங்க ஒடுங்கிடுவாங்க. கிரானைட் மழை கேட்குதுல்ல உனக்கு? உனக்கு பாசத்துக்கும் பயத்துக்கும் வித்தியாசமே தெரியல. ஒதுங்குறவன் எல்லாம் கோலை இல்லை. ஓங்குறவெல்லாம் வீரனும் இல்லை. ஆண்டவன் மனுஷனை படித்ததே ஒருத்தனுக்கு ஒருத்தனையும் உதவியாக இருக்கணும் தாண்டா. இப்படி உசுரெடுக்க இல்லை. நீ செத்தா உன்னை தூக்க, உன்னை பார்க்க கூட எவனும் வரமாட்டான். உன் பொண்டாட்டி பிள்ளைகளை நடுத்தருவில் நிற்கும். எவ்வளோ கொடுமை தெரியுமாடாது. ஆனால் இந்த சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் உன்னை விட மாட்டேன். நீ திருந்திட்டா உன்னை விட்டுருவேனா? திருந்திட்டே சாகுடா. ஒரு வழியா வந்துட்டான்டா. டேய் எங்கடா ஆளை காணோம்? இங்கே தாண்டா உட்காந்துருந்தான். முடிஞ்சு முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு. கவலைப்படாதீங்க, யோகேஷுக்கு எதுவுமே ஆகும். அவன் பத்திரமா தான் இருக்கான். பயப்படாத, அவ்வளோ சீக்கிரமாக யார்கிட்டையும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். இங்கே இரு, நம் நண்பர்களை நான் அனுப்பி வைக்கிறேன். இவ்வளோ தூரம் என் கூட இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. என் வேலை முடிஞ்சு, நான் வரேன். நிரஞ்சன் மச்சான், எனக்கு அப்புறம் எங்கள் வீட்டில் அவ்வளோக்கா யாருக்கும் விவரம் தெரியாது. உங்களால் முடிஞ்சால் அப்பப்போ போய் அவங்கள பார்த்துக்கோங்க. உங்களை அந்த ஆண்டவன் பார்த்துப்பான். நான் வரேன். மச்சான் உங்களை பார்த்துக்கிறேன்.
மச்சான் போ. ஊரில் இருக்கிறவங்க கண்ணுக்கெல்லாம் தெரியுற, ஆனால் என் கண்ணுக்கு மட்டும் ஏன் தெரிய மாட்டேங்கிற? நான் என்ன தப்பு பண்ணேன்? சொல்லு சொல்லு. அம்மா, டேய் நிரஞ்சா, அம்மா, என்னை விட்டு இவ்வளோ நாளாக எங்கடா போனேன்? இவ்வளோ நாளாக அந்த 30 ஜனங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குந்தாம்மா இத்தனை நாள் நான் காத்துட்டு இருந்தேன். அது இப்போ நடந்துருச்சு. சரிம்மா, நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு. நான் வரேன். என்னை விட்டு எங்கடா போற? அம்மா, நான் இந்த இடத்த விட்டு போகிறேன்னு தாம்மா சொன்னேன், உங்களை விட்டு இல்லை. நான் எப்போவுமே உங்கள் கூட தாம்மா இருப்பேன். அப்பாவை நல்லா பார்த்துக்கோங்க. டேய் போகாதடா, போகாதடா. லட்சுமி, லட்சுமி, என்ன இங்கேயே தூங்கிட்ட? தூக்கம் வருதுன்னா உள்ளே வந்து தூங்க வேண்டியதானப்பா? என்னம்மா பார்க்குற? நிரஞ்சனை பார்த்தீங்க? என்னப்பா சொல்கிற? இப்போ தான் இவ்வளோ நேரம் என் கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி வாப்பா, வா உள்ளே வந்து தூங்கு, வா வாப்பா. இல்லைங்க, இங்கே தாங்க இவ்வளோ நேரம் என் கூட பேசிகிட்டு இருந்தாங்க. சரி வாப்பா, பார்த்துக்கலாம், வா. நெல்லிக்குப்பம் தொடர்பான வழக்கில் அப்பகுதியில் வாழும் மக்களின் நிலம் அவர்களையே சாரும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. அங்கு வாழும் மக்களின் அடிப்படை வசதிகளை அரசே செய்து தரும் எனவும் விளக்கமளித்துள்ளது. போட்டேன்னு வை. ஏய், இது என்னோட இடம். எவனாவது வந்தீங்க செய்க தான். என்ன மாப்பிள்ள, கரெக்டு தானே? கரெக்டு தான் மாமா. மாமா யாரை பார்த்து கிளம்ப சொல்கிறேன்? எவனாவது ரோட்டில் போகிறேன் பார்ப்பான்ல, பார்க்குறதுக்கு தோரணையாக தெரியும்ல. கிளம்பு. ஏடா ஓவரா காத்தடிக்கிற மாதிரி. ஆமாண்டா மாமா, என்னன்னு தெரியல. என்னடா இந்த நேரத்துக்கு இடி இடிக்குது? என்னன்னு தெரியலையே. இதுக்கப்புறம் அந்த ஊரில் எங்கே தப்பு நடந்தாலும் சரி, நிரஞ்சன் மறைமுகமாக அந்த ஜனங்களுக்கு பின்னாடி நின்று தட்டி கேட்க ஆரம்பித்தான். ஓங்குற கை ஒடுங்க ஆரம்பிச்சிச்சு. தவறுகள் வெகுவாக குறைக்கப்பட்டன. மக்கள் சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தனர். தப்பு நடந்தால் அதை தட்டி கேட்கணும். அது மனுஷனாக இருந்தாலும் சரி, கடவுளாக இருந்தாலும் சரி.